இன்னைக்கு இந்த வீட்ல என்னோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டா. எனக்கு தெரியும் அவ உங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் இந்த வீட்டுக்காக வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரி அவ்வளவுதான். ஆனா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளோட கடைசி நேரத்துல என்னால அவ கூட பேசக்கூட முடியல. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. உங்களுக்கெல்லாம் அது சரியா புரியாதுங்க. நமக்கு நெருக்கமானவங்களை இழந்தால் எவ்வளோ வலிக்கும்னு எனக்கும் தெரியும். எங்கள் தாத்தா இறந்து போன சமயத்தில் நான் அவரை மறுபடியும் பார்க்கவும் முடியாது, திரும்ப பேசவும் முடியாதுல்ல. ஆனால் எப்போ எனக்கு அவரோட ஞாபகம் வந்தாலும் நான் இந்த மாதிரி ஒரு லேண்டன் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்துடுவேன். இதை எரிய விட்டு நான் ஏதாவது வேண்டிப்பேன். என் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ஏதாவது வேணும்னாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். அண்ட் கெஸ் வாட், எனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் தெரியுமா? எனக்கு என்னமோ என்னோட ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் எங்கள் தாத்தாவே சொல்கிற மாதிரியே இருக்கும். நான் சொல்கிறத நம்பு, உன்னோட எண்ணமும் கண்டிப்பாக நிறைவேறும். நீயும் ட்ரை பண்ணி பாரு. சாரி. திவ்யா, நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவேன். உன்னை கொலை பண்ணது யாரா இருந்தாலும் சரி, எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, நான் அவனை தேடி கண்டுபிடிப்பேன். நான் கொடுக்க போற தண்டனை மரணத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும். ரிஷப், thank you so much. சாரதா, நேத்து ராத்திரியிலிருந்து நான் உன்கிட்ட பேச முயற்சி பண்றேன். ஆனா ரிஷப் கூட இருந்ததுனால பேச முடியல. சாரதா, இந்த பெட்டிக்குள்ள ஒரு சங்கீதம் இருக்குல்ல, அதுலதான் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்வரங்கள் இதுதான் நம்ம ஆதாரம். இது யாரையும் அடையாளம் காட்டுது. ஆபீசர். எஸ், நம்மால் ஒருத்தர் மிஸ்ஸிங். தெரியும். இதெல்லாம் பண்றது யாருன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நம்ம ரகசியத்தை பத்தி யாரோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அக்கா, எனக்கு என்னமோ எல்லா போர்லயும் பார்த்தா ஏதோ ஒண்ணு தோணுது. இந்த டப்பா, இந்த அசுரனுங்க, திவ்யாவோட மரணம், அந்த போலீஸ்காரி, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்குன்னு தோணுது. இவங்க எல்லாரையும் ஏதோ ஒண்ணு இணைக்குது. இவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. திவ்யா இறந்ததுனால நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன் சாரதா. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இல்லக்கா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. திவ்யா இறந்து போனதால நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், அது உண்மைதான். ஆனா இதுக்காக நிச்சயமா நான் பழி வாங்குவேன். அவளை கொன்னது யாரா இருந்தாலும் நான் விடவே மாட்டேன். நிச்சயமா அவங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான். ஏன்னா திவ்யா மாடியில இருந்து விழுந்தப்ப மேல யாரோ ஓடுனதை நான் பார்த்தேன். இல்ல, திவ்யா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. அவளை அந்த பையன் கூட நானே பார்த்தேன். அப்புறம் எப்படி திடீர்னு சாவா? அவ தற்கொலை பண்ணிக்க எல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. இது தற்கொலை இல்ல, அவளை யாரோ கொன்னு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அவ அந்த போலீஸ்கார கிட்ட தெளிவா சொல்லி இருக்கா. ஸ்டேஷனுக்கு போய் ஆதாரத்தை கொடுத்தேன்னு சொன்னா. திவ்யாவை கொன்னது யாரு அது அந்த போலீஸ்காரிக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணா? புவர் கேர்ள் அழுதுகிட்டு இருந்தா. என் முன்னாடி வந்து நின்னு கெஞ்சி கதர்னா. 2 பணக்கார வீட்டு பசங்க, நிஷாந்தும் பிரசாந்தும். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் என்னோட கம்ப்ளைண்டே எடுத்துக்கோங்க மேம். அந்த குஜ்ரால் வீட்டு பசங்க என்ன வற்புறுத்தி எனக்கே தெரியாம அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க.